வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபேபோ ஈவெண்ட்ஸ் நடக்கிற கலா உற்சவுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு அழகான ஒரு எக்ஸ்போங்க. இந்த எக்ஸ்போ வந்து பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் இருக்க அருள் முருகன் டவர்ஸில் தாங்க நடக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மண்டபமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ பாரு இங்கே வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்போ நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த கலா உற்சவம் தான் நடக்குது. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியவே இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பீங்கானில் கப்பு, ஜாரு, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரு ஆவோங்க. இந்த கலா உற்சவத்தில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ் இருக்கும், டெக்டைல்ஸ் இருக்கும், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்கும், முக்கியமாக ஜுவல்லரிஸ், ட்ரெஸ்ஸஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் ஃபேமிலியோடு எங்கே போகிறது, எதையாவது போய் விசிட் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு வர்த்தான பிளேஸ் தான். ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குங்க. இது காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குங்க. என்ட்ரி ஃப்ரீ தாங்க. ஸோ வரலாங்க, யார் வேணால் வரலாம். நிறைய ஆன்டிக் ஜுவல்ஸ் பார்க்கணும், இல்லை இமிட்டேஷன் ஜுவல்ஸ் பார்க்கணும், ஹேண்ட்மேடு ஜுவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நிறையா இருக்குங்க. இந்த இயர்ரிங்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸ்லாம் கேட்கவே வேணாம். நிறைய ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு குர்த்திக்கு தனியாக, அப்புறம் வெறும் இது மட்டும் ப்ளவுஸ் மட்டும், டிசைனர் ப்ளவுஸ் மட்டும் பார்க்கணுன்னாலும் அதுவும் இருக்குது. சாரீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ரொம்ப இந்த அருள்முருகன் டவரே உங்களுக்கு பெருசு தான், பெரிய மண்டபம் தான். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இதுலேயே பார்க்கலாம். ஒரே இடத்துல எல்லாத்தையுமே ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக்ஸ் தாங்க, லெதர் பேகு. இந்த பேக்லாம் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் கலர்ஸில் பண்ணுற ஹேண்ட் பேக்ஸு. அதனால் கலர்ஸே உங்களுக்கு வேறு பாருங்களேன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. வெஜிடபிள்ஸ் கலர்ஸு அதுவெல்லாம் யூனிக்காக இருக்கும். முக்கியமாக ஹேண்ட்மேட் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் வைக்கணும்னா லிப்ஸ்டிக் ஹோல்டர், அப்புறம் வந்து நீங்கள் மேக்கப் செட் வைக்கணும்னா அந்த ஹோல்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த மாதிரி குட்டி குட்டியாக பர்ஸ்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். இதை வந்து சாந்தி நிகேதன் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த பேகு. நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இது அப்படியே கலரே போகாது. ஏன்னா ஹேண்ட்மேடில் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் கலர்ஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறதால அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் ஏகப்பட்டது. இங்கே ஒயிட்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பெட்ஷீட்டு, தலகாணி ஓரை, இந்த மாதிரி நம்ம கிளாத் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய, டவலு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஜுவல் செக்ஷன் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நெத்தி சுட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கையில் போடுற பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இயர்ரிங்ஸாக இருக்கட்டும், வெறும் ரிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸுமே இங்கே நிறைய, விளையாட்டு சாமான், சொப்பு சாமான், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுக்கல, நம்ம செலக்டிவாக கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்போ நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அழகான ஜுவல்ஸு. இயர்ரிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பெருசு பெருசாக வேணும், போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது பண்ணியிருக்கலாம். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, முக்கியமாக சுடிதார் நிறையா இருக்குங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஷூஸ், ராஜஸ்தானி ஸ்லிப்பரு, கட் ஷூஸு, இதெல்லாமே நிறையா இருக்குது இந்த இடத்துல. ராஜஸ்தானி ஸ்லிப்பர், இதுலேயே நிறைய டிசைன்ஸு, நிறைய கலர்ஸு, இதெல்லாமே இங்கே இருக்குங்க. ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ விரும்பி போடுறாங்க. அதே மாதிரி கொலுசு மாதிரிலாம் கூட இருக்குங்க. நடக்கும்போது சவுண்டு வரா மாதிரி யூனிக்காக இருக்கும். இந்த ஸ்லிப்பர் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். நம்ம ஸ்லிப்பர் ஐட்டம் வேறு, இவங்க ராஜஸ்தானியில் வேறு மாதிரி இருக்குங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இது எப்போத்துலேருந்துன்னா ஜூலை 31 ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக வால் கிளாக்கு, அந்த சூப்பராக இருக்குங்க. இது குட்டி குட்டியாக கிளாக்ஸு, பூத கண்ணாடி வச்சுருந்தாங்க, டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், அதாவது ஆன்டிக் கிளாக்குன்னு சொல்லுவாங்க, டேபிளில் வைக்கிற கிளாக்கு, வால் கிளாக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கிளாக்கு. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இது போட்டு வச்சோன்னா அது அழகாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுறான். அந்த மாதிரி அழகாக அதை வச்சுருப்பாங்க. சினிமாலலாம் அதிகமாக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே, ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இதெல்லாம் வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரிங்கு, இந்த மாதிரி கையில் போடுற ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் வந்து நிறைய ஜுவல்ஸு,
நான் வந்து மத்தியானம் போனேன், அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. இதெல்லாமே கூட ஜுவல்ஸ் தான், நிறைய ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நான் மத்தியானம் 2 போனேன்றதால கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு. 2 போது லன்ச் டைம்ன்றதால யாரும் இல்லை. அதனால் நம்ம லைட்டு தான் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இல்லை. மஞ்சள் கலர் லைட்டு போட்டிருக்கதால இந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி, அந்த இது நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்கங்க, ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே, ஆர்ட்டு, ஷாப்பிங்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாமே பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ஆரம். ஏன்னா கோல்டு வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் தைரியமாக. திருடனே வந்து கேட்டாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ எல்லாருமே அதான் போடுறாங்க. அப்புறம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம், ஏகப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் சும்மா ஜஸ்ட் அப்படி எடுக்கிறேன். உள்ளே நிறைய இருக்குங்க, ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. சுடிதார் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன்ஸு, சாரீஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி சுடிதார்ஸ்லாம் இங்கே நிறையா தொங்க விட்டுருக்காங்க. ஸோ பெரிய வளாகங்க, அப்படியே போயிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்குது அந்தளவுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஐட்டம்ஸு. எப்போவுமே டெரகோட்டா ஐட்டம்ஸ்லாம் அதுவும் பெயிண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடை டெக்கர் பண்ணுறதுக்கு, ஹோம் டெக்கராக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிங்கன்னா, இது வந்து வாஸ்து, சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மண்ணே ஒரு பாசிட்டிவ் தாங்க. ஸோ அதை வைக்கிறதும் வீட்டில் வைக்கிறது நல்லது. டெரகோட்டா ஐட்டம்ஸு, அதுலேயும் உருளி வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதுலேயே பெயிண்ட் பண்ண உருளி எல்லாமே இருக்குது. ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி செடி போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் போட்டுடலாம் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதிலே டெரகோட்டாலேயே இயர்ரிங்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ டெரகோட்டாவில் இயர்ரிங்ஸ் இது பண்ணிக்கலாம், ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஐட்டம்ஸு நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அதே போல் அடுத்து நம்ம சாரீ செக்ஷன், சுடிதார் செக்ஷன், இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அடுத்து வந்து இது வந்து ஏபிசி மால்ட்டுங்க. இப்போ வந்து எல்லாருமே இந்த பீட்ரூட் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் குடிக்கிறத விட இந்த மாதிரி ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி வாங்கி பாலில் கலந்து கூட நம்ம குடிச்சிக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்மளால் வந்து எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்க முடியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி, அதே மாதிரி இதெல்லாம் சிப்ஸு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு. மேங்கோ பைட்டு, அதுக்கப்புறம் நிறைய பைட்ஸ் கொடுத்தாங்க. பைட்ஸுன்னு சொல்லி நல்லா இருக்குங்க. இந்த இடத்த வந்தீங்கன்னா பாருங்கள், அவங்க டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ஒன்றுமே நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிச்சிருந்தது. வேஃபர் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தது. மேங்கோ பைட்ஸை சாப்பிடும் மேங்கோ மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஜுவல்ஸுங்க, பளிச்சுன்னு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மேட் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே மேட் ஐட்டம்ஸ், மேட்லேயே இப்போது அழகழகாக வந்திருக்கு. இது வந்து நம்ம சுவாமி சிலைங்க, வெங்கல சிலைங்க, பித்தளை சிலைங்க. குட்டி குட்டியாக பெருசாக வேணுனாலும் பெருசாக வச்சுக்கலாம், ஹோம் டெக்கர் பண்ணணுன்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். இதுலேயே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சுவாமிகளில் பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சைஸ் வாரியாக இருக்குங்க. விளக்கு, பாலாடை, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். பூட்டுலேயே வந்து டிசைனாக மீனில் பூட்டு. இது பார்த்திங்கன்னா சூப்பராக மூங்கில் ஐட்டம்ஸ், பார்க்குறதுக்கே செம்ம அழகுங்க. மூங்கில் தான். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அழகான ஐட்டம்ஸ், ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு சூப்பர் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சேர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி படிக்கட்டு, புத்தா ஸ்டாச்சு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு அழகழகாக நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக. இந்த மயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒன்றுமே சூப்பர். கிளாக்கு, அந்த மாதிரி குட்டி ஐட்டம்ஸு எல்லாமே நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், அழகாக டின்னர் செட்டு மாதிரி வச்சுருக்காங்க. காரு, இஸ்திரி பெட்டி, ஆட்டோ, காரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக. டைஸு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மிரர் வச்சுருக்காங்க, கிளாக் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ஐட்டமுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கட்ஷூ மாதிரி, ஸ்பூனு, அழகாக ஜாடி மாதிரி,
யானை வீட்டுக்கு வச்சா அவ்வளோ விசேஷங்க. யானை நம்ம கூட இருந்தாலே ஒரு பவர் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வச்சுருக்காங்கங்க. பார்க்கும்போதே எனக்கு இந்த இடம் வந்து அப்படியே பார்த்துட்டு வரவே முடியல. அதே மாதிரி இது பாருங்கள், ஃபுல்லாக அழகழகான சொப்பு சாமான். அதுவும் இல்லாமல் மரத்தில் கீழே போட்டால் உடையாதுங்க, வருஷக்கணக்காக வச்சுக்கலாம். பேங்கிள்ஸ் கூட வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாக இருக்குங்க. அழகழகான டாய்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த முட்டை ஃபேவரெட்டுங்க. முட்டைனாலே எனக்கு ஃபேவரெட்டு. அந்த முட்டை நெஜ முட்டை மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இது வந்து நாட்டு முட்டை மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. பம்பரம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஏகப்பட்ட காரு, லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி அழகாக பொம்மை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. மத்தளம் இருக்குது, டாய்ஸு, குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாமே இருக்குது. மசாஜ் பண்ணிக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு இது மாதிரி அதுக்கு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. வீட்லேயே நம்மளே மசாஜ் பண்ணிக்கலாம். சூப்பரான செட் எல்லாமே இங்கே பார்த்துட்டோம். அடுத்து ஊறுகாயில் இல்லாததே இல்லைங்க. வெஜிடபிள் ஊறுகாவாம், ஏகப்பட்ட ஊறுகாய். இது ஹோம் டெக்கர், வீட்டை வரவேற்பறையே அழகாக இந்த லைட்டு இதையும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குங்க. வாங்க வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். கலா உற்சவத்துக்கு பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் தான் இருக்குது. அருள் முருகன் டவர்ஸ்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு மண்டபம். இதை பாருங்கள், கட்டிங் போர்டு. அதே மாதிரி இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது. கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து ஜூலை 31 ஆகஸ்ட் 16 வரைக்கும் நடக்குதுங்க. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குங்க. ஸோ அனைவருமே வந்து பயன்படுத்திக்கங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.